மச்சான் சாம்பார் ஊத்தவா? தேவையில்லை மச்சான். என்னடா சாம்பார் மச்சான்? இங்க பாரு, மரியாதையும் இங்கேருந்து போயிரு, அடுத்து மண்டே உடிச்சிருவேன். அனு, நீ இங்கேருந்து உன் புருஷனை கூட்டிட்டு போறது தான் நல்லதா படுது எனக்கு. இங்க நின்றுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு போவான். ரகு. என்ன ரகு சொல்லு. ரகு, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் தட்டில் இருக்க சாப்பாடை அவனுக்கு கூட்டி விடுறது, அவன் கையால் எனக்கு கூட்டி விடுறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஏன் இங்கே நடக்கவே இல்லை? நடக்கணும்ல ரகு. ரகு, எனக்கு ஊட்டி விட சொல்லு. ஆமாம், நான் தானே. நான் சொன்ன உடனே கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனை, அமைதியாக இருந்துரு. ரகு, என்ன ஊட்டி விட சொல்லு ரகு. ஆதி, அவதான் ஆசைப்படுறாளையா, ஊட்டி விடு. அது ஏன் உனக்கு கை இல்லையா? உன் கையால் எடுத்து சாப்பிட முடியாதா என்ன? நான் ஊட்டி விட்டு தான் இத்தனை நாள் சாப்பிட்டியா நீ? சும்மா இந்த சீன் கிரியேட் பண்ணுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம் சரியா? அதுவும் என் அம்மா இருக்கும்போது நீ வேணும்னு தான் பண்ணுறேன்னு தெரியுது. இந்த வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். கரெக்ட், வேணும்னு தான் பண்ணுறேன், நீ வேணும்னு பண்ணுறேன். இங்கே பாரு, என்னை டென்ஷன் பண்ணாதான் சொல்லிட்டேன். சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கேன். இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா எண்ணி போய்கிட்டே இருப்பேன். ஏய், எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா ஊட்டி விடு. என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது உனக்கு? இல்லை, என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதாடி உனக்கு? நீ வான வர்றதுக்கும் போன போகிறதுக்கும் நீ வேணும்னுவ, வேண்டான்னுவ, அப்புறம் இல்லை இது சரிப்பட்டு வராது, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னுவ, இவ்வளவும் பண்ணுவேன். நீ அதுக்கப்புறமா என்கிட்ட இழிச்சிட்டு வந்தா நம்ம மறுபடியும் உங்ககிட்ட இழிச்சிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு ஷாலினி, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கல்யாணம் எதுக்கு நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆமாடி, உன்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை, ஆசைப்பட்டேன். ஆனால் உன் கழுத்தில் தாலி கட்டும் போது அந்த மாதிரி என்ன எனக்கு துளி கூட இல்லை சரியா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருக்க பழகிக்கோ, இல்லைன்னா உனக்கு தான் ஹர்ட் ஆகும். அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. ரேஷ்மா, என்ன இங்கே வாங்க. இப்போ வார என்ன டார்ச்சர் பண்ணுறானே, வர முடியாது. ரேஷ்மா. ஐயோ, என்ன? பாவம் மனுஷன், ரொம்ப நேரமாக கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. போய் கம்பெனிக்கு ஆள் கொடு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னதான் வாய் தேவையில்லைன்னு சொன்னாலும் உனக்கு தேவைதான் எனக்கு தெரியும். நாங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டோம். ரகு, சும்மா இருங்க ரகு. அப்போ ஆதி சாப்பிட்றது தானக்கா, நானே பார்த்துக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நீங்கள் கூட இருக்கணும்னு என்ன இருக்குது? அவர் ஏதோ முக்கியமான விஷயமா கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிட்டு பேசிட்டு வாங்கக்கா. சரி, ஓகே ஆதி. என்னடியும் பிரச்சனை? என்னடி வேணும் உனக்கு? சும்மா என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், மனுஷனை சாப்பிட கூட விட மாட்டேன் நிம்மதியா? ஓ, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது, அப்படிதானே? ஐயோ கடவுளே, அந்த சைடு திரும்பினா அவன் உயிரை வாங்குறான், இந்த சைடு திரும்பினா இவன் உயிரை வாங்குறான். என்னடாவும் பிரச்சனை என்ன? மச்சான், சாம்பார் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிரு, மூஞ்சில் ஊற்றிடுவேன். மச்சான், மூஞ்சில் ஊற்றுனா நல்லா இருக்காதுடா மச்சான், நான் சாப்பாட்டில் ஊற்றுறேன், பிசைஞ்சு சாப்பிடு. தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா? நான் கோவத்தில் இருக்கேன்னு தெரியுதுல, ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுற இப்படி? மச்சான், அது வருது ஆட்டோமேட்டிக்காக. வரும், வராது பின் உனக்கு. மச்சான், இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில பல ஏற்பாடுலாம் பண்ணணுமே, நானும் அனுவும் முன்னாடி போயிட்டு ஏற்பாடு பண்ணிடுவா. நீ ஒன்றும் கிளிக்க தேவையில்ல, பண்ண வரைக்குமே போதும். இல்லை மச்சான், வீட்டுக்கு போனால் அப்படி இப்படின்னு பண்ணணும்லடா. அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அதனால நீ மூடிக்கிட்டும் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எது? அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இதை நான் நம்பணும், அப்படிதானே? ஏய், தயவு செஞ்சு இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருமா ப்ளீஸ். ஒரு அண்ணனா அவன்கிட்ட கேட்குறேன். மச்சான், இதுக்கு மேல பேசினா சத்தியமா அடிச்சிருவேன். ரகு, ஐயோ, சாப்பாடும் வேணா ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. என்னடியும் பிரச்சனை? அதான் சொன்னல, சாப்பாடு ஊட்டி விடுன்னு. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். சே, இதெல்லாம் ட்ரையல் தான், இன்னும் தான் இருக்கு மெயின் பிக்சரே. எனக்கு வயிறு ஃபில் ஆயிட்டு, எனக்கு தேவையில்லை. எனக்கு வயிறு ஃபில் ஆகலைன்னா இருந்து சாப்பிட்டுட்டு வா. பாவம், அவரு இருந்து சாப்பிட்டு சச்சு போயிருப்பாரு. 2 பேரும் ஏன் தான் இப்படி அவரை பாடாப்படுத்துறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பாவம் தானே, கொஞ்சம் மச்சமா அவருக்கு பாவம் பார்க்கலாம்ல. ஏன் இப்படி பண்றீங்க 2 பேரும்? அவருக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றாருல, அப்ப அமைதியாக இருக்கலாம்ல 2 பேரும். மறுபடியும் போயிட்டு அவரை வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது உனக்கு சொன்னா புரியாது. இன்னும் இது எவ்வளவு தூரம் போக போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுங்க. ரொம்ப நேரம் நின்னது கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். ஃபீல் பண்றியா என்ன? இல்ல பின்ன, உன் ஃப்ரெண்டு பண்ற வேலைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப பண்றான்டா அவன். வர இப்போ தப்பு தான் பண்ணிட்டான், அதுக்கு என்ன? அவன் தப்பு பண்ணலையா அந்த இடத்துல வச்சு? சரி, ஓகே, பேசியிருக்கான் தான். சரி, நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அதுக்குன்னு இவ்வளோலாம் பண்ணக்கூடாது. தாலி கட்டுவாரான், ஆனால் இவருக்கும் எனக்கும் எதுவுமே இல்லையா, அப்படி இப்படின்னு பேசுகிறான் பாரு. சரி, யார் முதல்ல இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட பேசுனது? நான் தான்.
அப்போது இது நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ உனக்கு மட்டும் என்ன மரியாதையை வாரி வழங்குறானோ? உன்னையும் அப்படி தானே பண்ணுறான், அப்புறம் என்ன? மேடம், என்கிட்ட 2 நாள் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்திடுவேன். அந்த ட்ரிக்கு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மேடம், சொல்லுங்கள். ம், அதுவும் இல்லாமல் நான் அவன்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு தான் அவனுக்கு என் மேலே கோவமே தவிர மற்றபடிலாம் இல்லை. அதை நான் அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்திடுவேன். ஆனால் நீங்கள் பண்ண வேலைக்கு ம் 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 அது இப்படி 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 மேடம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு அவன் பண்ண செலவெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க. ஏண்டி, பேசும்போது கொஞ்சம் கூட பார்த்து பேச மாட்டியா நீ? அப்போ இருந்த சுச்சுவேஷன்லாம் அந்த மாதிரி பேசிட்டேன், அதுக்காண்டி இப்படியா ரொம்ப படுத்துறான்டா என்ன இவன்? அவனை வச்சுக்கிறீங்க அவனை. ஏய், எதுக்கு தனியாக வச்சுக்க வர போற? அது கல்யாணம் ஆயிட்டே. ஷப்பா, பழைய காமெடி, குடி தோண்டி போத போ. அப்போ கூட வாய் அடங்க மாட்டேங்குது. போடா. நான் போகிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இப்போ அவன் கூட தானே போகணும். என்ன பண்ண போறீங்க மேடம்? ரகு 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 ப்ளீஸ், ரகு ப்ளீஸ், என் கூட வீடு வரைக்கும் வா ரகு. வீடு வரைக்கும் வர்றதெல்லாம் இருக்கட்டும் மேடம். நைட்டுக்கு அப்புறம் அவன் கூட தானே மேடம் இருக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன், ஓவரா பேசாத. சரி, சாப்பிடு. சாப்பிட்றேன். வெக்கமாவே இல்லை. நான் ஏன்டா வைக்கப்படணும் சாப்பிட்றதுக்கு? ஒருத்த உன்னால இங்கேருந்து பதறி அடிச்சிட்டு இலைய தூக்கிட்டு ஓடுறான். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. நான் சாப்பிட்றேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பசிக்கும்ல எனக்கு. நல்லாதான். அங்கே பாரு, அவன் முக்கியம்தான். அதுக்காண்டி நான் பட்னிலாம் கிடப்பேன்லாம் நீ நினச்சிடாத, சரியா? அதெல்லாம் கரெக்டாக வேலைக்கு நான் சாப்பிட்ருவேன். பட்னி கிடந்து தான் அவனை கரெக்ட் பண்ணணும்னு எனக்குலாம் அவசியம் இல்லை. அவனை கரெக்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இல்லை. அதான் சொல்கிறானே, அதெல்லாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவேன். எது எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். அதெல்லாம் நல்லா தான் இருப்போம், நீ கவலைப்படாத. சரி, நீ உட்காரு, சாப்பிடுவோம். அதான் அவன் தான் போயிட்டானே ஏந்தி. நாங்களாம் முன்னாடியே சாப்பிட்டுட்டோம். அடப்பாவி, சாப்பிட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்கியாடா நீ? நீலாம் ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம், கட்டின புருஷன் அவன் சாப்பிடாம போகிறான். இருந்தாலும் பரவாயில்ல, நீ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இது தப்பு இல்லையா? இவளுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது தப்பான். போடிங்க இவளை, சீக்கிரம் சாப்பிட்றீ, நேரமாகுது. இரு இரு, சாப்பாடு நல்லா இருக்கு. ஒயிட் ரைஸும் கொஞ்சம் எடுத்துட்டு அப்போ, ரொம்ப பசிக்குது. திருந்தவே மாட்டேன். அட போடா. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ரகு, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? ஒருவேளை கடைசி வரைக்கும் இவன் இப்படியே இருந்துட்டானா, அப்போ என் வாழ்க்கை ஒருவேளை என்ன சன்னியாசியா போயிடுவானோ? சாமியாரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? அப்ப நானே நீயும் கூட சேர்ந்து சாமியார போ, கரெக்டா இருக்கும். டேய், அப்படிலாம் நீ கனவு காணாத, சரியா? என்ன என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்னங்க பிரச்சனை? எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப எதுக்கு அங்க இருந்து கத்துனீங்க நீங்க? அதுவா, சும்மா டைம் பாஸ்க்கு. பின்ன என்ன, இந்த மண்டபத்தில் யாருமே தெரியல எனக்கு. ஒருத்தன் வந்திருக்கான், அதுவும் தெரிஞ்சவனா இருந்தால் கூட பரவாயில்ல, கூட வேலை செய்கிறவனா இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஒரு மட்டு மரியாதை இல்லாமல். நீங்கள் பாட்டுட்டு அங்கே இருக்கீங்க. அப்போ எப்படி உங்கள் மேலே உனக்கு ஒரு இது வரும்? எது வரணும்? அதாங்க இது. அதுதான் எது? அட போங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், தெரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லி தர முடியும்? சரி, பரவாயில்ல, உட்காருங்க பக்கத்துல. அப்புறம் ஏன் யார்கிட்டயும் சொல்லதான் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, என் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு எதனா முடிவு எடுத்திருக்கீங்களா என்ன? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுக்கல, சரியா? எனக்கு வேலை இருக்கு. என்ன விட முக்கியமான வேலையா? எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு? அதான் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன். உங்களை பார்க்க. ஆமா, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? அப்ப கல்யாணத்துக்கு வரலையா நீங்க? அது ஒரு சாக்கு தான். இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வரேன்? எதுக்கு வரீங்க? வேலை செய்ய வரீங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றீங்க, அதனால வரீங்க. இது என்ன கேள்வி? நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அது உண்மை இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது உங்களை பார்க்க. இந்த 2 நாள் நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா அதுவும் நீங்க தான் காரணம். நீங்க இங்க இருக்கீங்க 2 நாளா, நீங்க இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன். அதனால வந்திருக்கேன், சரியா? நீங்க நினைக்காதீங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன இவ்வளோ பெரிய மூச்சு? எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஏன் இதோ உட்காந்து சீரியஸாக தாலி கட்டிட்டு இப்போ கோபமாக இருக்கானே, அவனையே பார்த்துருக்கேன். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாங்குன்னு தாங்குவீங்க. கிடைச்சிரும், அது நம்மளுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அலட்சியப்படுத்த வேண்டியது. அதானே? இங்கேயும் அதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் ரொம்ப அக்கறைலாம் காட்டுற மாதிரி சீன் வேண்டாம். இங்க பாருங்க,
அவங்க எப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே இப்படிதான். யார் என்ன சொன்னாலும் என் கேரக்டரை நான் மாற்றிக்க மாட்டேன். சரியா? நான் வழியிற மாதிரி இருந்தாலும் சரி, கோவப்படுற மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் நான் இருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட பேசுறது, உங்களை பார்க்குறது, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதனால நான் இப்படி இருக்கேன். மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காண்டிலாம் என்ன என்னால் மாற்றிக்க முடியாதுங்க. சாரி. ஆமாம் ஆமாம், பார்ப்போம் எத்தனை நாளைக்குன்னு. பாருங்க பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐயோ, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிவனும் பழைய மாதிரி மாறிடுவானோ எல்லாரும் மாதிரியும் அப்படின்னு. நானும் அப்படி மாற மாட்டேன். எனக்கு எப்பவுமே இதே மாதிரி தாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கோவப்படாம சிரிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் இப்படி இருக்கேன். சரியா? பயப்படாதீங்க, நானும் மாற மாட்டேன். எனக்கு என்ன பயம்? நான் ஏன் பயப்படணும்? நீங்கள் மாறுங்க, மாறாமல் போங்க. எனக்கெல்லாம் எந்த பயமே இல்லையே. அப்படியா? ஆமாம், நான் என்ன பயப்படணும்? பயம் இல்லாம தான் நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்களா? நீங்களும் மாறிடுவீங்களா அப்படின்னு? ஹலோ, நான் இப்போ கேட்டேன். நீங்க கேட்டதுக்கு அதான் அர்த்தம். நீங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவீங்களா? அப்படி மாறிடாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. தோணும். அதுதான் உண்மை. ஆமாம் சொன்னாங்க. சரி, ஓகே, பை. பாயா? 2 நிமிஷம் தான் பேசியிருக்கோம், அதுக்குள்ள பாய்ங்கிறீங்க. அதுக்குன்னா அப்போ அப்படியே உங்கள் கூடயே வந்துடுவா? எனக்குலாம் பிரச்சனை இல்லை. நீங்க வரதா கூட வரலாம். நீங்க ஊன்னு சொல்லுங்க, இந்த ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு ஓடி வந்துடுறேன். மொத்தமா அப்படியே கூட்டிட்டு போயிடுறேன். புரியலை. என்ன 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரீங்க, மொத்தமாக கூட்டிகிட்டு போகிறீங்க? அதாங்க, தாலி கட்டாமல் எப்படிங்க கூட்டிட்டு போக முடியும்? ஒரு 10 நிமிஷம் இந்த பக்கத்தில் கடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே தாலி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே கையோட கட்டி அப்படியே கையோட கூட்டிட்டு போயிடுறேன். ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் தேவைன்னு நினைக்கிறேன். ரேஷ்மக்கா, சொல்லு ஜெனிஃபர். அதியோட அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. அந்த வரேன். ஏங்க என்னையா பிரச்சனை? கல்யாணம்? கல்யாணம் நீங்க தானே சொன்னீங்க அப்படி கூட்டிட்டு போறியான்னு. நான் ரெடியாக தான் இருக்கேன். நீங்க விளையாட்டுக்கு சொல்லியிருக்கலாம், ஆனா நான் சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டேங்க. போயிட்டு வந்துருவா 10 நிமிஷம் வெளியே. யோ, வேற வேலை இருந்தா போய் பாரியா. வேலையை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். போயா கோபம் வரல? ஏன்? பாயாங்கிறேன், போயாங்கிறேன், இதெல்லாம் கூப்பிட்றதுனால கோபம் வரலையா? அதான் நேத்தே சொன்னனே, எனக்கு என்னமோ நீங்க வாயா போயான்னு கூப்பிடுறதெல்லாம் கோவத்தில் கூப்பிட்ற மாதிரி தெரியல, பாசத்தில் கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த வாங்க போங்கன்னு கூப்பிட்றத விட வாயா போயான்னு எப்பயாச்சும் தான் கூப்பிட்றீங்க. அதுதான் ஒரு மாதிரி தனி கிக்காக இருக்கு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அதனால கோவம்லாம் வரல. உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. அது கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுல, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அதுக்கு தானங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. ஷோ, நான் சீரியஸாக கேட்குறேன். எந்த பிரச்சனையும் வராதுல்ல? நல்லபடியாக நடக்கும் தானே கல்யாணம்? ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? என் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை இவன் எப்போ பாரு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான், எப்போ பாரு இப்படியே வளைஞ்சிக்கிட்டு இருக்கானேன்னு நீங்களும் என்ன எல்லாரும் மாதிரி நினச்சிட்டிங்களா? என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. அது எனக்கு பயமாக இருக்கு. என்ன பயம்? தெரியல. என்ன பண்ணுறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. நம்ம கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் நடக்காது. நம்ம கல்யாணம் அவ்வளோ சந்தோஷமாக நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரியா? உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராவிட மாட்டேன். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்கள் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி வசதி? அதுக்கு இன்னும் நாள் இருக்கு, நீங்கள் கையிடுங்க. எவ்வளோ நாள்? அது இருக்கு, சொல்ல முடியாது. சீக்கிரம் சொல்லிடுங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ண முடியாது. சொல்கிறேன். அதி, இந்த பால் குடிச்சிட்டு அவளுக்கும் ஊட்டி விடு. அக்கா, ஏன்க்கா அம்மா தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா நீங்களும்? எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க்கா, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம். எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்க்கா, விட்டுருங்கக்கா. ஐயோ அக்கா, அவன் தான் சொல்கிறான்ல தனியாக இருக்கணும்னு. புதுசாக கல்யாணமாக இருக்கோங்க, அப்போ தனியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஏன்க்கா நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னது? அது நீ தானே சொன்ன தனியாக இருக்கணும்னு, அது அப்படி தான் சொல்ல வந்தேன். மச்சா, நீ கவலைப்படாத மச்சா, நான் பார்த்துக்கிறேன். அக்கா, தயவு செஞ்சு இந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருங்கக்கா. நான் இந்த 2 பேர் மூஞ்சில் முடிக்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னால் முடியல, ப்ளீஸ். ஆதி, இந்த கல்யாணம் ஃபார்மாலிட்டிஸ்க்கு நடந்துச்சா இல்லை ரியலாக நடந்துச்சான்லாம் எனக்கு தெரியாது, சரியா? இந்த பாலை உங்கள் அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம். குடி. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆதி, அவள் உன்னை ஹர்ட் பண்ணது எல்லாமே தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அவளுக்காண்டி நீ பேசியிருக்க. அஃப்கோர்ஸ் உங்கள் அம்மாவுக்கு அந்த சுச்சுவேஷனில் அவளுக்காண்டி பேசினதையும் இன்டைரக்டாக பேசியிருக்க, அதை அவள் புரிஞ்சிக்கல. ஓகே எல்லாமே. ஆனால் இனிமேல் அவள் ஒய்ஃப்
உன்னுடைய ஒய்ஃப். யார்கிட்டயும் நீ தான் விட்டு கொடுக்காம அவளை பார்த்துக்கணும். பிடிச்சி கல்யாணம் பண்ணியோ பிடிக்காம கல்யாணம் பண்ணியோ, ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கல ஆதி. உன்னை நம்பி தானே அவள் வந்திருக்கா. அப்போ நீ தானே அவளை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணணும். இத்தனை பேர் முன்னாடி அவளை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசினா எப்படி சொல்லு? அப்போ அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, வலிக்கும்ல. இங்கே பாரு ஆதி, எனக்கு புரியுது. ஆனால் அவளுடைய சுச்சுவேஷனில் நீ புரிஞ்சுக்கணும்ல ஆதி. அவளுக்கு எப்படி தெரியும் உங்கள் அம்மாவுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு? அவளுக்கு இன்கேஸ் தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல அவளும் அமைதியாக தான் இருந்திருப்பாளே தவிர அந்த மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருக்கவே மாட்டா. அந்த நேரத்தில் சுற்றி எல்லாரும் இப்படி பேசும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, அவளுக்கு கஷ்டமாக இருக்கும், வலிக்கும் அப்படின்னு நிற்கும்போது அந்த இடத்துல அவனை கட்டிப்பிடிச்சி அழுக தான் செய்வா. அவளும் ஒரு மனுஷி தானே, அவளுக்கும் எமோஷனலாக இருக்கும் இல்லையா? உன் எமோஷனலை மட்டும் பார்க்காத, அவளை பற்றியும் கொஞ்சம் யோசி. அக்கா அப்பா அவள் பண்ணதெல்லாம் கரெக்டா? அவள் பண்ணது தப்புனா இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் தப்பு தான் ஆதி. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாண நாள் அதுவுமா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இது எந்த விதத்தில் சரி தப்புன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணு. பாலை குடிச்சிட்டு அவகிட்ட கொடு. எனக்கு பால் பிடிக்காதுக்கா. சரி ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா என்ன, அவகிட்டயாச்சும் கொடு, குடிக்கட்டும். இந்தா பால் குடி. யாரு என்னையா குடிக்க சொல்கிற? அக்கா அவ மூஞ்சி அங்கே தானடா இருக்கு, இந்த சைடு திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பால் குடி. மச்சான் டேய் நீ முதல்ல இங்கேருந்து போடா. கொஞ்ச நேரம் பேசுனது தப்பா? அக்கா உங்ககிட்ட பேசணும். சொல்லாதி, என்னாச்சு? எனக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு நைட் ஷிஃப்ட் தானே எப்பவுமே வருவேன், எனக்கு டே ஷிஃப்ட் வேணும்க்கா. ஹாஸ்பிட்டல் வரியா நாளைக்கா? ஆமாக்கா நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் வேண்டாம், டே ஷிஃப்ட் வேணும். ஆமாம் நைட்டு வீட்டில் வேலை இருக்கும்ல, அப்போது ஹாஸ்பிட்டலில் பகலில் தான் வேலை செய்ய முடியும். உங்ககிட்ட நான் கேட்டேனா? இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். வாயை முடிக்கிட்டு என்கிட்ட பேசாத நீ. டேய் இப்போ தான் கல்யாணம் இருக்கு என்ன? ப்ளீஸ்க்கா. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய விருப்பம், 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரி. ஆதி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. இங்கே பாரு, அவள் எப்படி நீ சொன்னது புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உனக்காண்டி இருக்காளோ அதே மாதிரி நீயும் அவளுக்காண்டி இருக்கணும். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, ஒரு விஷயம் நம்ம கூடவே இருக்குது அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ட் தெரியாது. நம்மளை விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா அது மறுபடியும் இழுத்து பிடிச்சு கையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்கும் போதே கையில் வச்சுக்கோ. புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சு நடந்துக்கோ. ஹாப்பி மேரேஜ் லைஃப் 2 பேருக்கும். நான் கிளம்புறேன். ரகு 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடு, சரியா? ஆதி ஷாலினி கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துருங்க. அனு வா. ஆதி ஓய். என்ன? எனக்கு நீ ஓகே தான். என்ன ஓகே? ஆதி நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரேஷ்மாக்கா சொன்ன மாதிரி நான் பண்ணதை நான் பேசியிருக்க கூடாது, அப்படி பேசிட்டேன். அதுக்காண்டி என்கிட்ட பேசாமல் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் மாறப்போதா என்ன? உனக்கு தான் தெரியும்ல நான் இப்படி தானே சொல்லி யோசிக்காமல் பேசிடுவேன் ஆதி. ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா, அது உனக்கும் தெரியும். அதனால தான் நீ கல்யாணமும் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியும். நீ அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே பாரு ஆதி, எல்லாரும் பொண்ணுங்க கிட்ட தான் சொல்லுவாங்க உன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேன் உன்கிட்ட, நீ எனக்கானவன், எனக்கு மட்டும்தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் தான் உன்னை. இருந்தாலும் நீ எனக்கு வேணும் ஆதி. நீ எவ்வளோ நாள் இப்படியே மூஞ்சி தூக்கிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியல. சாரி ஆதி. ஆதி என்ன? சொல்லு, கேக்குது. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இங்கே பாரு. சொல்லு ப்ளீஸ் என்னை பாரு. என்ன? ஆதி உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன், கண் கலங்காமல் பார்த்துப்பேன். உன்னை ரொம்ப 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 நல்லா பார்த்துப்பேன். பசங்க மட்டும்தான் சொல்லணும் இல்லை, பொண்ணுங்களும் சொல்லலாம். சரி, அதுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் இந்த உலகத்தில் எங்கே எந்த மூலையில் வேணால் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ஒன்று முழுசாக புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு நானாக மட்டும்தான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். அதுதான் உண்மையும் கூட. உன்னை நல்லா பார்த்து பாதி, உன்னை கண் கலங்காமல் வச்சு நல்லா பார்த்துப்பேன். உன்னை எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டு கொடுத்துட மாட்டேன் ஆதி. அதான் விட்டு கொடுத்துட்டியே, அப்புறம் என்ன? ஈஸியாக சொல்லிட்டல நீ. என்ன சொன்ன? சின்ன புரிஞ்சுக்கிற பொண்ணு நீ மட்டும்தானா? இங்கே பாரு, அந்த மாதிரி என்ன உன் மனசில் இருந்ததுன்னா அப்படி குப்பையில் தூக்கி போடு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னை புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஜீவன் இருக்குன்னா அது எங்கள் அம்மா மட்டும்தான். என் அம்மா கடுத்தது நீ என்ன என் கூட நல்லபடியாக இருப்ப, என்னை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். ஆனால் அது சுத்தமாக
உனக்கு செட் ஆகாது. நீ என் கூட இல்லை, என் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. உன்னை இத்தனை நாள் நினச்சதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்கு. உன்னை திட்டிக்கிட்டு இருக்கண்டி. உனக்கு கோபம் வெறுப்பு எல்லாமே என் மேலே இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட அதிகமாக பாசமும் இருக்குது. அதனால தான் ஈஸியாக என்னை தூக்கி போட்டு போக மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. இங்கே பாரு ஆதி, இதே வாயால் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே எப்படி 2 மாதத்துக்குள்ளே என் ஷாலினி தான் எனக்கு இல்லாமே அப்படின்னு சொல்ல வைப்பேன். நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், அதுவாகவே நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை விட்டுட்டுலாம் உன்னால் இருக்க முடியாது ஆதி. நீ சொன்ன மாதிரி சீக்கிரமாக எனக்கு தர வேண்டிய காசை கொடுத்துட்டு என் வாழ்க்கையில் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு ஏன் ஆதிக்கு தெரியும். ஏன் ஆதி என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டான்னு எனக்கு தெரியும். பார்ப்போம் யார் சொல்கிறது நடக்குதுன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம். ஐ லவ் யூ. டேய் கிறுக்கா, பயப்படாத, எதுவும் செஞ்சிட மாட்டேன்.